இப்போ உதாரணத்துக்கு இப்படி கேட்டோம்னா பளிச்சுன்னு கேட்டோம்னா கோவம் வந்துடும் விஷாலுக்கு. என்னென்னு கேட்டோன்னா நீ என்ன பிறக்கும் போதே நடிகனாடா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுங்களேன். நம்ம டான் கேட்க மாட்டோம், இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு அடிப்படையில் விஷாலுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்வு இருக்கிறத நான் உற்று நோக்கிறேன். எப்படின்னா இதுவரையிலும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விஜய் அவர்களை வந்து சந்திக்கவே இல்லை விஷால். என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாரு, அமைச்சர் திரைத்துறை சார்ந்து ஒரு விஷயம் கொடுத்து அவர் எப்படி நிர்வாகம் பண்ணுறாருன்னு பாருங்கள். நிர்வாகத்தில் குறைகள் தான் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த குறைகளை சரி செய்யவே முடியலன்னா அப்போ நீங்கள் அவர் மத அமைச்சராக வந்து நீக்குங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து ஆர்கே நகரில் வேட்புமனு தாக்கல் பண்ணி உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? விஷாலுக்கு என்ன நான் வந்து தகுதி இருக்குது? ஆர்கே நகரில் ஒரு வேட்புமனுக்குள்ளே ஒழுங்காக தாக்கல் பண்ண தெரியாமல் தப்பாக தாக்கல் பண்ணி பார்த்தோமா இல்லையா? அதெல்லாம் இன்னும் வந்து அவர் வந்து ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல. இவர் வந்து ஜெயலலிதாவும் கலைஞரும் கலந்த கலவையாக இருந்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் விஜய் என்ன கலவைன்னே தெரியல. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நிலைமை தவறி இருக்கும்போது விஎஸ் பாபு விஜய் அவர்களையும் வந்து சாடி இருக்கிறாரு, ஆதவர்ஜனாவும் சாடி இருக்கிறாரு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிதானம் இழந்து சாடுறாருன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியானதுனால புள்ளின்னு ஒருத்தன் படம் எடுத்தானா நீ பாயும் புள்ளின்னு எடுக்கிற. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். விஜய் அவர்கள் தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. அந்த அமைச்சர்களில் ஒருவர் தான் ராஜ்மோகன். ராஜ்மோகன்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்க அந்த போர்ட்ஃபோலியோ வந்து கல்வித்துறை தான். அதோடு சேர்ந்து திரைத்துறை வழங்கப்பட்டிருந்துச்சு. இப்போது விஷால் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ராஜ்மோகனுக்கு என்ன அனுபவம் இருக்குது திரைத்துறை சார்ந்ததை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அனுபவம் வாய்ந்தவர்கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அனுபவம் வாய்ந்தவர்கிட்ட அமைச்சர் பதவியை வந்து கொடுக்கப்பட்ட அந்த இலாக்காக்கள் அத்தனையுமே நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த அமைச்சரவை மட்டுமே இல்லை, நீங்கள் காமராஜர் காலத்துலேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா யாருக்கும் அனுபவமே இல்லை. இப்போ கக்கன் அவர்கள்கிட்ட வந்து உள்துறை அமைச்சர் பதவி இருந்தது. அவர் வந்து அந்த துறையில் அனுபவம் பெற்றவரா? அப்படி இல்லை. பதவி வழங்கப்படும் போது அனுபவம் வராது, அந்த பதவியில் இருந்து பணியாற்றும் போது தான் அந்த அனுபவம் வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி கேட்டோம்னா பளிச்சுன்னு கேட்டோம்னா கோவம் வந்துடும் விஷாலுக்கு. என்னென்னு கேட்டோன்னா நீ என்ன பிறக்கும் போதே நடிகனாடா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுங்களேன். நம்ம டான் கேட்க மாட்டோம், இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அது சரியாக இருக்குமா? நம்மளை என்ன சொல்லுவாங்க, இந்த சேகராக்கு அறிவே கிடையாதுங்க, என்னங்க இப்படியாங்க கேட்க முடியும்? நடிக்க வந்த பிறகு வாய்ப்பு கொடுத்த பிறகு தான் வரும். அது வந்து ஒரு சில படங்களை முதிர்ச்சி. இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்தில் வந்து இப்போ அண்ணன் நாசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அவரே அது ஞாபகம் வச்சுருப்பாரான்னு தெரியல, நான் பல முறை சொல்லிட்டேன். நான் பனையேறும் தொழிலாளியாக வந்து நடிச்சிருப்பார். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெடன்னு இருப்பார். வந்து நாயகன் படம்லாம் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு டிவி சீரியலில் பார்த்த ஞாபகம். அண்ணன் நாசர் வந்து வெடன்னு இருப்பார், வந்து பனையேறும் தொழிலாளி நடிப்பார். அப்படி வந்த நாசர் இன்றைக்கி அவருடைய அனுபவம் எப்படி இருக்குது சொல்லுங்கள்? எல்லா ஹாலிவுட்டு, கோலிவுட்டு, பாலிவுட்டு எல்லாத்தையும் அடிக்கிறாரு. பல வந்து ஏற்கனவே தமிழ் சினிமாவில் பல வில்லன்கள், குணச்சித்திர நடிகர்கள் இருந்தால் கூட அவர் ஒரு தனித்த அடையாளமாக மாறிட்டார்ல. அப்போது இதுதான் இங்கே எல்லாருமே வந்து பிறக்கும் போதே யாரும் வந்து நடிகர் கிடையாது, அதேமாதிரி பிறக்கும் போதே யாருமே அமைச்சர்கள் கிடையாது. ஒரு துறை வழங்கப்பட்டிருக்கு, அந்த துறையில் வந்து செம்மையாக செயல்படும் போது அந்த ஏன் என்ன சொல்லப்போனால் தவறாக செயல்பட்டால் கூட அனுபவங்கள் கிடைக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் தவறு கூட நடக்கும். எப்படி வந்து சைக்கிள் ஓட்டி பழகிறது, எப்படி முதல்ல சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி லைட்டாக சாஞ்சினா கூட விழுந்துடும், அதுக்கப்புறம் வளைச்சி ஓட்டலாம் சைக்கிள் கற்றுக்கிட்ட பிறகு, அது நம்ம பேச்சை கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து காமன் சென்ஸ் வேணும் விஷாலுக்கு. உங்களுக்கு அடிப்படையில் விஷாலுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்வு இருக்கிறத நான் உற்று நோக்கிறேன். எப்படின்னா இதுவரையிலும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விஜய் அவர்களை வந்து சந்திக்கவே இல்லை விஷால். என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் சந்திக்கலனாலும் கூட பரவாயில்ல. நடிகர்கள் பலர் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வாழ்த்து சொன்ன மாதிரி கூட எனக்கு சரியாக தெரியல, ஓரளவு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த வாழ்த்து சொல்கிறதுல இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் வாழ்த்தையே சொல்லவே இல்லை. ஏன்னா நான் சொன்னேன்னா அது ஒரு போலித்தனமாக ஆகிடும். ஏன்னா
தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்லி நான் தாவேக்காவை பேசியிருக்கிறேன். விஜய் அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கிறேன். இன்னும் வைப்பேன், இன்றும் வைப்பேன், நாளையும் வைப்பேன். அதனால் நான் வாழ்த்து எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் அது எப்படி உண்மையாக இருக்கும்? அது போலித்தனமாக இருக்காதா? என்னங்க வாழ்த்து நேற்று தான் சொன்னாருங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தூர்த்துறாருங்க. நேற்று வாழ்த்து இன்றைக்கி தூர்த்துன்னு சொல்லுவீங்கள்ல, அது சரியில்லை, நியாயம் கிடையாது. எதிர்ப்புனா எதிர்ப்பு, ஆதரவுனா ஆதரவு. ஆனால் இந்த எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, ஆதரவாக இருந்தாலும் போலித்தனம் இருக்கக்கூடாது. போலித்தனம் இருக்கக்கூடாது. ஒரு வஞ்சத்தோட வன்மத்தோடு வந்து எதிர்க்கக்கூடாது. இயல்பாக எதிர்க்கணும். தவறுனா தவறு, சரினா சரி. அப்படி தான் வந்து இதுதான் நேர்மையான பார்வை. அப்போ தான் நம்ம நிம்மதியாக, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எதிர்ப்புனா வெளிப்படையாக எதிர்ப்பு, ஆதரவுனா ஆதரவு. எதிர்ப்புனா ஏன் எதிர்ப்பு அதையும் நான் சொல்லிவிடுவேன். இந்த காரணத்துக்காக நான் எதிர்க்கிறேன். அன்றும் சொல்கிறேன், இன்றும் சொல்கிறேன். விஜய் அவர்கள் வந்து விலகி இருக்கிறது, குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறது அவருடைய சினிமா வாழ்க்கைக்கும் வந்து பாதிப்பு, மனநலனுக்கும் உடல் நலனுக்கும் பாதிப்பு, குடும்பத்துக்கு பாதிப்பு, பிள்ளைகளுக்கு பாதிப்பு. இப்படி தான் என்னுடைய எதிர்ப்பு. அதுக்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய அட்ராசிட்டிகள், அட்டகாசங்கள், அடுத்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளுடைய வந்து அலங்கோலங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது எதிர்ப்பு. இதனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் அவர்கள் குடும்ப நலன் தாண்டி தமிழ்நாட்டு நலனும் விஜய் சார்ந்து இருக்குது. இங்கே தான் கவனிக்கணும். நீங்கள் விஜய் அவர்கள்கிட்ட குடும்ப நலன் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோட நலனும் இருக்குது. ஏன் நாளைக்கு இந்திய நலன் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து இது சரி, இது தவறுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. நம்ம சொல்லுவோம், நேற்றும் சொல்லுவோம், இன்றும் நாளைக்கும் சொல்லுவோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஷால் எடுத்துங்க. விஷால் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நான் இதை சாதி அடிப்படையில் நான் இதை சொல்ல விரும்பலை. முதல்ல ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிடுறேன். ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார், அமைச்சர் திரைத்துறை சார்ந்து ஒரு விஷயம் கொடுக்குறாரு. அவர் எப்படி நிர்வாகம் பண்ணுறாருன்னு பாருங்கள். நிர்வாகத்தில் குறைகள் தான் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த குறைகளை சரி செய்யவே முடியலன்னா அப்போ நீங்கள் அவர் அமைச்சராக வந்து நீக்குங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்த உடனே வந்த வேகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ ஏன் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அதிக பிரசிங்தனம். நீங்கள் வந்து ஆர்கே நகரில் வேட்புமனு தாக்கல் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? விஷாலுக்கு என்ன நான் வந்து தகுதி இருக்குது? ஆர்கே நகரில் ஒரு வேட்புமனுக்குள்ளே ஒழுங்காக தாக்கல் பண்ண தெரியாமல் தப்பாக தாக்கல் பண்ணி பார்த்தோமா இல்லையா? அதெல்லாம் அப்போ அதெல்லாம் பேசலாம்ல, பேசலாம். நமக்கு இப்போ கூட விஷால் மீது கோபம் இல்லை. ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அமைச்சரவை, புதிய அமைச்சரவையில் வந்து ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறாரு, அவருக்கு தகுதி இருக்குது இல்லைன்னு கூட நான் சொல்லலை. நீங்கள் தகுதி இல்லைன்னு சொன்னால் பொறுத்துருங்க. அவர் ஃபைல் மூவ்மெண்ட்டு பாருங்கள். அவர் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி நிர்வாகம் பண்ணுறாரு பாருங்கள். அந்த நிர்வாகத்தில் குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதான் கரெக்ட். எங்கள் துறை சார்ந்த அமைச்சர் சரியில்லைங்க, தாராளமாக சொல்லலாமே. நம்ம முதலமைச்சர் சரியில்லாலே சொல்லலாமே. கடந்த காலத்தில் நம்ம சொன்னல, ஜெயலலிதா விமர்சனம் பண்ணோம், ஏன் கலைஞர் விமர்சனம் பண்ணோம். சிறந்த நிர்வாகியின் பெயர் பெற்றவர், அவரே சரியில்லை, ஆட்சி சரியில்லைன்னு பல முறை மாற்றி இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து விஷால் வந்து ரொம்ப அதீதமாக நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன, இப்போ நீங்கள் கூட தான் வந்து ஒரு படம், இப்போ மகுடம்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அந்த இயக்குனர் துரத்தி விட்டு நீங்களே இயக்குறீங்க. உங்களுக்கு இயக்குனர் என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்டால் எப்படி இருக்கும்? எவ்வளோ கோபம் வரும் விஷாலுக்கு. உனக்கு எதுக்கே இயக்குனர் வேலை? உன்னால் இயக்க தெரியுமா? உன்னால் ஏன்னா பல படம் ஊற்றிக்கிச்சு, இப்போ உனக்கு மார்க்கெட் இல்லாமல் இருக்கிற, ஏகப்பட்ட லாஸ் ஏற்கனவே, உனக்கு எதுக்கே அந்த இயக்குனர் வேலை அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுங்களேன், விஷாலுக்கு எவ்வளோ கோபம் வரும்? சொல்லுங்கள். இதெல்லாம் தப்பான விஷயம். எப்பயுமே யாரையும் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்கள் பொதுவாக இப்போ நான் கூட சொல்கிறேன் சார், ஒரு வெறுப்புணர்வுனா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்பை கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்ல கேட்டால் வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த வஞ்சத்தோட, வன்மத்தோட, பழி உணர்வோடலாம் பொறாமையோட அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் பொறாமப்பட்டாலும் பல்லனாலும் உங்கள் தலையெழுத்து 5 வருஷத்துக்கு வந்து இந்த 5 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சர். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டுமானம் போட்டாச்சு. இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து நம்பாதீங்க தயவு செஞ்சு. விஷாலாக இருந்தாலும் சரி, யாரும் வந்து வேஸ்ட்டு. விமர்சனம் பண்ணலாம், நான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுவேன், நீங்களும் விமர்சனம் பண்ணுங்கள் வேணாம். ஆனால் ஒரு பக்கம் வாழ்த்து சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுக்கிற வேலைலாம் இருக்கக்கூடாது. இது அப்படி தான். ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா அந்த அமைச்சர் பதவி வந்து அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படி சொல்கிறது, அந்த மனிதரை மட்டும் காயப்படுத்தாது, ராஜமோகனை மட்டுமே காயப்படுத்தாது, இது ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா அவர் சார்ந்த சமூகத்தையும் காயப்படுத்தும். இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் எந்த நோக்கத்தில் சொன்னீங்கன்றதெல்லாம் நான் ஆய்வு செய்ய முடியாது இங்கே. ஆனால் விஷால் என்ன சொன்னார்? ராஜ்மோகன் திரைத்துறையை நிர்வாகம் செய்ய அனுபவம் இல்லை, அவர்கிட்ட அந்த துறையை கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? அப்படி பார்த்தா நீங்கள் காமராஜர் காலத்தில் எடுத்துங்க, எத்தனை பேருக்கு அனுபவசாலிகள் கூட்டம் அந்த துறை இருந்திருக்கு?
ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஒரு அமைச்சர் அனுபவம் இல்லைனா கூட அவர் வழிகாட்டுதற்கு வந்து அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த எண்ணம் தானே நாளைக்கு உங்களுக்கு வரும். முதலமைச்சருக்கு என்ன அனுபவம் இருக்குது கேட்பீங்களா? இந்த முதலமைச்சராவது நீங்கள் கேட்டுருவீங்க. ஜெயலலிதாவை கேட்பீங்களா? ஜெயலலிதா கேட்டிங்கன்னா விஷால் தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. ஜெயலலிதாவை கேட்டிருந்தா ஜெயலலிதாவுக்கு என்ன அனுபவம் இருக்குது தமிழ்நாட்டை ஆள்வதற்கு கேட்பீங்களா? கேட்க முடியாது. இதெல்லாம் தப்பு. ஒரு நம்ம வந்து ஒரு நட்பு இருக்குது, திரைத்துறை சார்ந்தவர் தான் முதலமைச்சர், இதனால் நீங்கள் அதிகமாக அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கூடாது. இன்னும் வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிப்பதாக தான் எனக்கு தெரியுது. இன்னும் வந்து அவர் வந்து ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. இவர் வந்து ஜெயலலிதாவும் கலைஞரும் கலந்த கலவையாக இருந்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் விஜய் என்ன கலவைன்னே தெரியல. கொஞ்சம் அடக்கி வாசிங்க, புரியுதுங்களா? நான் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் குற்றம் குறைன்னு தான் சொல்லுங்கள். அதை வெளிப்படை அதை பயப்பட தேவையில்ல. அதுக்காக நம்ம வந்து ஐயோன்னு சொல்லிட்டு என்ன ஜெயில் இருந்தால் பெயில் ஒன்று இருக்குது, அது தேவையில்லை. ஆனால் இந்த வன்மத்தை கொட்டுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இது வன்மம். விஷால் சொன்னது வன்மம் இருக்கிறதா நான் யூகிக்கிறேன். பலர்கிட்ட ஒன்றாலும் கேட்டுங்க. இந்த வார்த்தை வந்ததுன்னா அப்போ அதுக்கு என்ன பொருள்? அப்போ அந்த எண்ணம் தானே உங்களுக்கும். ராஜ்மோகனுக்கே அனுபவம் இல்லை, அப்போது விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்பீங்களா? ராஜ்மோகனுக்கு திரைத்துறை சம்பந்தமாக அனுபவம் கிடையாது, அவர்கிட்ட அந்த துறை இருக்குது. இப்போ விஜய் அவருக்கு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் யாரும் பிறக்கும் போது முதலமைச்சர் கிடையாது, பிறக்கும் போது அமைச்சர் கிடையாது. வந்து ஒரு வெற்றியும் தோல்வியும் சந்திக்கும் போது தான் இந்த அனுபவம் கிடைக்கும். அதனால் விஷால் வந்து முதல்ல அவருடைய கருத்தை வந்து விட்ரா பண்ணிக்கணும், வாபஸ் வாங்கிக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிங்க. அந்த கருத்தை நான் சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். திறம்பட செயல்படக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற ராஜ்மோகன் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஏன் விஷால் இப்படி ஒரு அவசரமாக இப்படி பதில் சொல்லணும்? நீங்கள் முதலமைச்சர் சந்திக்காத போங்க சார். நீங்கள் சந்தித்தாலும் சந்திக்கலனாலும் அவர் வந்து முதலமைச்சர் 5 வருஷத்துக்கு. ஆனால் நீங்கள் போய் சந்திக்காமல் போங்க. ஆனால் இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் வந்து கொட்டாதீங்க, குற்றம் குறைய சொல்லுங்கள். இப்போ நான்லாம் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், விஷால் வந்து என்னை ஃபாலோ பண்ணணும். நான் என்னென்னலாம் வீடியோ போடுறேன்னு பாருங்கள். இதே முதலமைச்சர் தரப்புலேருந்து தவறுனா சுட்டி காட்டுவேன். கடந்த காலத்திலும் நம்ம சொல்லியிருக்கிறோம். கடந்த காலத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்போவும் வந்து சொல்லுவோம். அடுத்தடுத்து பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதனால் வந்து யாருக்கும் சொம்படிச்சுட்டு பண்ணால் தான் பிரச்சனையே. திமுகவை தூக்கி பிடிக்கிறது, அதிமுகவை வந்து இறக்கி பேசுறது, தாவேக்காவை வந்து தாழ்த்தி பேசுறது, திமுக உயர்த்தி பேசுறது, அது கடந்த காலத்திலும் கிடையாது, இந்த காலத்திலும் கிடையாது. நடுநிலை தாண்டி நேர்மையான பார்வை இருக்கணும். அதனால் விஷால் வந்து அவருடைய கருத்தை வந்து விட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கொளத்தூர் தொகுதியில் வந்து விஎஸ் பாபு அதிருப்தியில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து அமைச்சர் பதவி வழங்கப்படலை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? பல கருத்துக்கள் பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உள்ளபடியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வருத்தத்தில் இருக்கிறாருன்றது உண்மை. ஏன் வருத்தத்தில் இருக்கார்? அமைச்சர் பதவி கொடுக்கல. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய கேண்டிடேட், நான் சொல்ல பெரிய கேண்டிடேட்னா இப்போ ஒரு முதலமைச்சர் நிலையில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் தோற்கடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து ஒரு முன்னுரிமை வழங்கப்படும், முக்கியத்துவம் வழங்கப்படும். கடந்த 2 ஆட்சிகளையும் அப்படி தான், திமுக ஆட்சியில். இதில் என்னென்னு கேட்டால் வந்து மு.க. ஸ்டாலினே நாங்கள் தோற்கடித்தேன், அப்போ வந்து எனக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையான உண்மை விசாரித்த வரைக்கும் உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஸ்டாலினே தோற்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாட்களில் ஒரு மீடியாக்களை சந்தித்து பேசும்போது சில வார்த்தைகள் சொன்னார். என்ன வார்த்தைகள் சொன்னார்னா, 2011க்கு நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு வார்த்தை, நேரடியானாலும் மறைமுகமாக அவருடைய லாங்குவேஜில் ஒரு டைப்பாக பேசினார். 2011 என்ன நடந்ததுன்னா ஒன்றுமே இல்லை. அவர் திமுகவில் இருக்கும்போது தேர்தல் செலவினங்களுக்காக கொடுத்த பணத்தை வந்து அவர் கையாடல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து உதயநிதி உட்பட வந்து முக்கியமான நபர்கள் போய் அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல முறையில் வந்து செல்லமாக பேசி அவர்கிட்ட வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த பணத்தை பிடின்னு வந்து அதுக்கப்புறம் கட்சியில் வந்து தூக்கிட்டாங்க. அது வந்து அவருக்கு வருத்தம் இருக்குது, சரிங்களா? அந்த ஒரு வருத்தம் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு கேட்டால், இந்த தேர்தலில் வந்து நான் வெற்றி பெற்றது வந்து அவர் வந்து நான் பழிச்சித்தன்ற மாதிரி சொல்கிறாரு. பட்டு அந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இவர் எப்படி எம்எல்ஏ ஆனார்னு கேட்குறாங்க. இது ஒரு பெரிய வேடிக்கை. தமிழ்நாட்டிலே வந்து ஒரே ஒரு தொகுதியில் வந்து இவர் எப்படி எம்எல்ஏ ஆனார்னு சொல்லி கேட்குறதுன்னா, முகம் தெரியாதவங்க கூட எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்க.
ஆனால் இவர் எப்படி எம்எல்ஏ ஆனார் வந்து யாரும் மக்கள் கேட்கவே இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து விசிலுக்கு வாக்களிச்சோன்ற மாதிரி அந்த எண்ணத்தில் இருக்கிறதுனால முகம் தெரியாத நபர் கூட பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தவர் கூட அவர் எப்படி எம்எல்ஏ ஆனார்லாம் கேட்கவே இல்லை. ஆனால் கோத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து இவர் எப்படி நாங்கள் வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு தானே வாக்களித்தோம், இவர் எப்படி வந்து ஜெயிச்சார் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எல்லாருமே வந்து போடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது இவர் வெற்றி பெற்றது. இந்த சூழ்நிலையில் என்னென்னா இவர் வந்து சட்டசபைக்கு வரும்போது அங்கே பேசக்கூடிய வார்த்தைகள் லாபியில் பேசுவாங்கள்ல, இந்த சில லாபிக்களில் பேசுவாங்க. அங்கே பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தொண்டர்கள்கிட்ட பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து சக தாவேக்கா தொண்டர்கள்கிட்டையும் சக வந்து அரசியல்வாதிகள்கிட்ட பேசுகிறது, இல்லை அங்கே வந்து செக்ரட்டரியில் பேசுகிறது, அக்கம் பக்கம் பேசுகிறது. இப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அமைச்சரவை வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்கலான்றதை வந்து பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறாரு. சில குறைகளும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயை கூட விமர்சனம் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அது நிலைமை தவறி இருக்கும்போது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், நிலைமை தவறி இருக்கும்போது விஎஸ் பாபு விஜய் அவர்களையும் வந்து சாடி இருக்கிறாரு, ஆதவர்ஜனாவும் சாடி இருக்கிறாரு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிதானம் இழந்து சாடுறாருன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியானதுனால இந்த இரண்டாவது பட்டியலில் இந்த மாதிரி தகவல்லாம் நிறைய வந்து விஜய்க்கு எதிராகவும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எதிராக புஷி ஆனந்துக்கு எதிராகவும் மற்ற நிர்வாகிகள் எதிராக பேசுனதுனால இது வந்து ஒரு தகவலாக போனதுனால என்ன செஞ்சாங்கன்னா இந்த இரண்டாவது லிஸ்ட்லேயாவது அவர் வந்திருக்கணும். முதல் 9 பேரில் வந்திருக்கணும், அதில் வரல. இரண்டாவது லிஸ்ட்லேயாவது அவர் வந்திருக்கணும், அவர் பேர் வரல. அதுக்கு காரணம் என்ன கேட்டால் இவருடைய கடந்த கால விசுவாசங்களையும் வந்து கவனித்து பார்த்துருக்குறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் இவர் வந்து திமுகவில் இருந்தார், திமுகலேருந்து அதிமுக போனார், அதிமுகலேருந்து தாவேக்கா வந்தார். இப்படி பல கட்சிகளுக்கு அவர் போனதுனால அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறதாகவும், ரெண்டாவது அந்த அதிருப்தியை தாண்டி இவர் வந்து பல பேர்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் தன்னை அமைச்சராக்கலாம் சொல்லி ஒரு புலம்பும் போது இது வந்து அந்த கட்சியோட நிர்வாகிகள், முதல் கட்ட நிர்வாகிகள், அதுக்கப்புறம் வந்து மற்ற நபர்கள், முதலமைச்சர், அவரை வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தக்கூடிய வந்து ஆலோசகர்கள், இவங்களுக்கெல்லாம் போகும்போது இப்போதைக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்க அழைக்கும் போது கூட பார்த்திங்கன்னா அழைத்த அன்றைய தினம் அதாவது முதலமைச்சர் பதவியேற்று அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதவியேற்றிருக்கிற அந்த நாளில் கூட பார்த்திங்கன்னா இவரை வந்து பேர் சொல்லி அழைக்கும்போது கொஞ்சம் அண்ணன் வந்து நிதானம் இல்லாமல் இருந்தார்ன்ற மாதிரி கூட ஒரு தகவல் வந்து கசியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெற்றி பெற்ற பிறகு பல பத்திரிகையாளர் சந்திப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து கொஞ்சம் வந்து நிதானம் இல்லாமல் இருந்தார். இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளபடியே வந்து ஆட்சியை வழிநடத்தும் போது ஆரம்பத்தில் இப்படி இருந்தாக்கா இது ஒழுங்கற்ற சூழலாயிடும், இவங்களை அமைச்சர் பதவிக்கு வந்து வழங்கப்பட்டால் இவர் எப்படி நடந்துப்பார், அப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருப்பாரான்ற கேள்விலாம் வந்ததுனால இப்போதைக்கு வந்து அவருடைய அமைச்சருக்கு வழங்கக்கூடிய பதவி வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இனி வரும் காலங்களில் எதிர்காலத்தில் வந்து அவருக்கு வழங்கப்படுமா இல்லையான்றது இப்போதைக்கு வந்து ஒரு விடை தெரியாத கேள்வியாக தான் இருக்குது. மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.